நமஸ்கார். அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாளை துனியா. வருகிற ஆகஸ்ட் மாதம் இந்தி தேர்வு நடக்க போகுது. அந்த தேர்வுக்கு வந்து பிரவேசிக்கால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல்லாக நாங்கள் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோடு வந்து பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 ஃபுல்லாக நாங்கள் மாடல் கொஸ்டின்ஸு டெஸ்ட் எல்லாமே நாங்கள் ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் பேப்பரில் வந்து மாடல் டெஸ்ட் பேப்பர் வந்து நாங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லாக விடுறோம். இதை வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெய்லியிலேருந்து 2 ரூபா நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் டெஸ்ட் எழுதினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் 50 மார்க் எழுதுவேன். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் மாதிரி வந்து கொஸ்டின் பேப்பர் வச்சு டெஸ்ட் எழுத ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த கொஸ்டின்லேருந்து தான் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த 4 கொஸ்டினுமே பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் ப்ரீ டெஸ்ட்டு மாடல் கொஸ்டின் பேப்பர் பிரவேசிக்கா. இது வந்து மார்னிங் நடக்கக்கூடியது. சாட்டர்டேயில் இது வந்து காலையில் நடக்கும். 10 to 1 o'clock வரைக்கும் நடக்கும். மார்க் வந்து 100 மார்க்ஸு. டைம் வந்து 10 to 1, 3 மணி நேரம். ஃபஸ்ட் ரோமன் கின்கி 5 பிரசன்னைக்கு உத்தர் ஏக்கியாது வாக்கியமே லிக்கியே வந்து இந்த ஃபஸ்ட் ரோமில் வந்து கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. மற்ற மார்க் வந்து 10 மார்க்ஸு. இதுக்கு வந்து மற்றவங்க வந்து 5 மட்டும் எழுதினா போதும். அவங்க டோட்டலாக வந்து 8 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வந்து ஏதாவது 5 மட்டும் எந்த கொஸ்டின் தெரியுமோ அந்த கொஸ்டினோட நம்பர் போட்டு நீங்கள் வந்து ஆன்சர் எழுதணும். ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இது இந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்கள் படிங்க. செகண்ட் ரோமன் கிஷி ஏக்கு கவிக்கா பரிச்சய தீஜே. கவிக்கா பரிச்சைனா கவிஞருடைய அறிமுகத்தை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த மாநிலத்தில் பிறந்தாங்க, அவங்களுடைய பர்த்து, அவங்க என்ன செய்தாங்கன்றது தான் ஃபுல்லாக அந்த அறிமுகப்படுத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கு மார்க் வந்து 5 மார்க்கு. இந்த 3மே ரொம்ப முக்கியம். 3மே கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து மைத்தில் சரண் குப்து, மாக்கன்லால் சதுர்வேர்த்தி, ஃபைஃபி ஆஜ்மி, இவங்களாம் கவிஞர். இவங்களை பற்றி 3 சொல்லியிருக்கு. மொத்தம் 1 வந்துட்டு 5 மார்க்கு. 3ல் 1 எழுதணும். தேர்டு ரோமன் கிஷி ஏக்கு கவிதாக்கா சாராம்ச லிக்கே. இந்த வந்து போயமில் வர எஸ்ஏ. இதுக்கு மார்க் வந்து 10 மார்க்கு. அவங்க வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 1 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. யசோதராக்கா விலாப்பு. ஃபஸ்ட்டு ஒன்று ரொம்ப முக்கியம். களம் ஆஜி உன்கி ஜெய போல். தேர்டு ஒன்று வந்து தரணா ஏ ஹிந்தி. இது மீனிங்ஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஆன்சரோடு இருக்கப்போ மீனிங்லாம் சொல்லியிருக்கேன், அங்கே பார்த்துங்க. ஏதாவது வந்து 1 மட்டும் எழுதுங்க. 10 மார்க்கு. கின்கி தோ பத்தியாம்சோ கா சந்தர்ப்ப சகித்து பாவ சம்ஜாயே. இது வந்து குறிப்பும் விளக்கமும் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. பாவனம் விளக்கம் எழுத சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து இஆர்சி. இதில் ஃபுல்லாக 4 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது வந்து 2 மட்டும் எழுதினா போதும். மார்க் வந்து டோட்டல் மார்க் வந்து 10 மார்க்கு. 1க்கு 5 மார்க்கு. 4ல் வந்து 2 எழுதுனா போதும். ஃபிஃப்த் ரோமன் கின்கின் தோ பத்தியாம்சோ கா சந்தர்ப்ப சகித்து பாவ சம்ஜாயே. இது வந்து இப்போ இதுதான் இஆர்சி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு 1 மொத்தம் டோட்டலாக வந்து 4 கொடுத்துருக்காங்க. 4ல் வந்து 2 மட்டும் எழுதினா போதும். 1க்கு 5 மார்க்கு. மொத்தம் டோட்டல் மார்க் வந்து 10 மார்க்கு. सिक्स्थ रोमन कंटस्थ दोहों को जियोन का जियो தியோன் லிக்கியே. இது வந்து கண்டஸ்ட் அப்படின்னா வந்து தோகை கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மொத்தம் மார்க் வந்து 5 மார்க்கு. அவங்க வந்து ஏதாவது வந்து தோகையில் வந்து ஏதாவது தோகை மொத்தம் 2மே எழுதி சொல்லியிருக்காங்க. அது வந்து சாய்ஸ் எதுவும் கிடையாது. இங்கே ஆரம்பமும் கொடுத்துருக்காங்க, முடிவும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் உங்கள் மாடலுக்கு இதில் வந்து ஆன்சரோடு வந்து 6 சொல்லி போட்டிருக்கேன். அந்த 6ஐயும் படிச்சிங்க. 6லேருந்து 2 கண்டிப்பாக வருது. ஆரம்பம் இது முடிவு. இது ஆரம்பம் இது முடிவு. மொத்தம் 2 தொகையுமே நீங்கள் எழுதணும். மொத்தம் மார்க் 5 மார்க்கு. ஒன்றுக்கும் 2 மார்க்கு. செவன்த் ரோமன் கின்கின் 5 பிரச்சனைக்கு உத்தர் ஏக்குது வாக்கியமே லிக்கியே. இது வந்து ஷார்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மொத்தம் டோட்டலாக வந்து 8 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 5 கொஸ்டின் மட்டும் விடைய எழுத சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. மொத்தம் டோட்டல் மார்க் வந்து 10 மார்க்கு. மொத்தம் டோட்டலாக 5 கொஸ்டின் எழுதினா போதும். இந்த 1 வாக்கியம் 2 வாக்கியத்தில் தான் ஆன்சர் எழுதணும். எய்த் ரோமன் கின்கின்
तीन प्रश्नों को उत्तर 5 वाक्य में लिखिए. இது வந்து டீட்டெயில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏதாவது வந்து 3 மட்டும் எழுத சொல்லிடுறோம். 3 வினாக்களுக்கு மட்டும் 5 வாக்கியங்களில் வாக்கியம் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் மார்க் வந்து 15 மார்க்ஸு. ஒவ்வொரு கொஷினுக்கும் 5 மார்க்கும். டோட்டலாக மொத்தம் வந்து 5 கொடுப்பாங்க. ஏதாவது வந்து 3 மட்டும் எழுதணும். ஒன்றுக்கு 5 மார்க்கு. नाइन्थ रोमन किसी एक पाठ का सारांश लिखिए. இதுக்கு வந்து 10 மார்க்கு. இது வந்து கட்டுரை கொடுத்துருக்காங்க. பேச்சாரா பலா ஆத்மி, ஸ்வச்சதா அபியான், சாய்க்கிள் கி சவாரி. இந்த 3மே வந்து இம்பார்ட்டன்ஸு. 3மே கண்டிப்பாக வரும். அதாவது நீங்கள் 1 மட்டும் எழுதினா போதும். மார்க் வந்து 10 மார்க்கு. टेंथ रोमन लास्ट रोमन किन किन 3 की संदर्भ सहित வியாக்கியா கீஜியே. இந்த குறிப்பு விளக்கமே எழுதி சொல்லியிருக்காங்க. இது இஆர்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டலாக 5 கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 3 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு 5 மார்க்கு. மொத்தம் டோட்டல் மார்க் வந்து 15 மார்க்ஸு. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.